மதுரை கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான செயல்பாடு. மேயராக இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், இங்கே திமுக நடக்கிற கோஷ்டி பூசல்னால எந்த வேலையுமே நடக்கலை. வெங்கடேசன் நாங்கள் யாரும் கண்ணில் பார்க்கல, எந்த தொகுதிக்கும் அவர் வரலை. ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுத்திருக்கக்கூடிய திமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். நான் வந்தால் ஒவ்வொரு தொகுதியிலும் நான் இதுக்காக தனியாக அலுவலகம் அமைத்து மக்களுக்கான அந்த அடிப்படை தேவைகளை அவங்களுக்கு இலவசமாக செய்யக்கூடிய வகையில் செய்வேன். நான் மதுரை பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார், வாழ்த்துக்கள். நம்ம மதுரைக்கு நீங்கள் ஒரு வேட்பாளர், முக்கிய வேட்பாளரில் நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் மதுரைக்காக என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது? ஆமாம், இப்போ தமிழகத்தின் தனிப்பெரும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் புரட்சி தமிழர் அவர்கள் மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு அதிமுக வேட்பாளராக என்னை நிறுத்தியிருக்கிறார். இந்த மதுரை பார்லிமெண்ட் தொகுதி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வெங்கடேசன் அவர் கடந்த தேர்தலில் பொதுவாக கட்சி ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இவர் தனிப்பட்டு 44 வாக்குறுதி கொடுத்தார் இந்த மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு. அதுக்கான இதுகளை நான் முன்னெடுப்பேன்னு சொல்லி கொடுத்துருந்தார். இன்றைக்கி இந்த 5 வருஷம் கடந்து பார்த்தோம்னா அவருடைய செயல்பாடு ரொம்ப மக்களுக்கு அதிருப்தி தரக்கூடிய வகையில், ஏமாற்றம் அளிக்கிற வகையில் தான் இருக்கிறது. நான் வேட்பாளர் நிற்கிறேன்ற காரணத்துக்காக சொல்லலை. இந்த மதுரை மக்கள், இந்த மதுரை மண்ணோட மைந்தன் என்ற ஒரு அடிப்படையிலும் இதை நான் சொல்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா அவர் 4 ஆண்டு காலம் அவர் மதுரை மண்ணில் அவரை நாங்கள் யாரும் கண்ணில் பார்க்கல, எந்த தொகுதிக்கும் அவர் வரலை. ஆமாம், அவர் செய்த விஷயங்கள் அந்த 40 நாள் என்னென்னு பார்த்தோம்னா பூஜ்ஜியம். ஒரு 10-15 விஷயம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி ஆட்சி அந்த பீரியடில் பண்ணியிருக்க திட்டங்கள் தான் அவர் பாதி இதை அடிக்கோல் இட்டு காமிக்கிறார். அது அவர் ஸ்டிக்கர் ஓட்டி அவர் பெயர் அதுக்கு பெற விரும்புகிற மாதிரி தான் இருக்கிறது தான் திட்டங்கள் எல்லாம். அதையும் கூட நான் 1-2 திட்டங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன். நான் அதனால் நான் எங்களுடைய பொதுச் செயலாளர் நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளராக நான் எங்களுடைய மதுரையில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், இங்கே மாநகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் 10 வருஷம். அடுத்து புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள். எய்ம்ஸ் இந்த தொடங்குற நேரங்களெல்லாம் அவர் தான் அந்த துறைக்கான அந்த நிலத்தை மக்கள்கிட்ட பெற்றுத்தரக்கூடிய ஒரு இதில் துறைக்கான அமைச்சராக இருந்தார். எங்களுடைய முன்னாள் மேயர் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜன் செல்லப்பா. இவங்க 3 பேரும் இவங்களுடைய வழிகாட்டுதல் படி இப்போ இன்றைக்கி எங்களுடைய பாராளுமன்ற தொகுதிக்கான பிரச்சார இதுகளை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர் ஆணைக்கணுங்க நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் வேட்பாளராக பார்க்கும் பொழுது இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார். 133 வாக்குறுதிகள் இப்போ எங்களோட தலைமை கழகம் இன்றைக்கி எங்கள் அதிமுக இயக்கம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவும் ஒரு தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கிறாங்க, நாங்கள் அறிவிச்சிருக்கோம். 2க்கு வித்தியாசத்தை பார்க்கலாம். திமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்களே தமாஷா இருக்குன்னு சொல்கிறாங்க. சதுரங்க வேட்டைன்ற ஒரு திரைப்படம், அதில் என்ன சொல்லுவாங்க, ஆசையை தூண்டணும்னுவாங்க. அந்த மாதிரி கடந்த தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதி பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்துக்கு 100 வாக்குறுதி கொடுத்தாங்க, எதையும் செய்யலை. சட்டமன்ற தேர்தலுக்கு 500 சொச்ச வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் மக்களை, பாமர மக்களை, எளிய மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கணக்கீடுபடி பார்த்தோம்னா 2.25 கோடி பெண்களுக்கு கொடுத்துருக்கணும், தாய்மார்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அதில் பல க்ரைட்டீரியாவை கொண்டு அது 1,15 லட்சம் பேருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது. மிச்ச மக்களுக்கு கிடைக்கல. தாய்மார்களுக்கு அவங்க 5 பவுன் வரைக்கும் கூட்டுறவு வங்கிகளை அடமானம் வைக்கக்கூடிய நகைகளை நாங்கள் திருப்பி மீட்டு தருவோம். நாங்கள் அதில் 13 லட்சம் பேருக்கு மீட்டிருக்காங்க போல். இன்னும் 48 லட்சத்தில் 13 போக மிச்சம் பார்த்திங்கன்னா ரஃபாக ஒரு 35 லட்சம் பேருக்கு அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி அவங்க சொன்ன வாக்குறுதிகள் படி எதுவும் செய்யலை. நீட்டு தேர்வை அப்புறப்படுத்துறதுக்கான முதல் கையெழுத்துனாங்க. அதற்கான ரகசியம் தெரியும் சொல்லி இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்னைக்கு எய்ம்ஸுக்கு ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு கூட அவர் பிரச்சாரங்கள் மேற்கொண்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, 50 லட்சம் கையெழுத்து வாங்க போகிறோம்னு ஆரம்பித்தாங்க. அதுவே சேலம் இளைஞரின் மாநாட்டில் நம்ம பார்த்தோம், காலியான சேர்கள், நம்ம இருக்கக்கூடிய இளைஞர் ரம்மி அடிக்கிட்டு இருக்கக்கூடிய சொற்பமான கூட்டம், குப்பை தொட்டியில் இவங்க கையெழுத்து வாங்கின அந்த ஆவணங்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் கிடந்து நம்ம பார்த்தோம்.
அப்போ இந்த மாதிரி ஏமாற்று வேலை இன்னும் இப்போ கொடுத்துருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில் கேஸ் சிலிண்டர் 500 ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க. போனதிலே 200 ரூபா மானியம் தருவோம்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னாச்சு? அதை நடைமுறைப்படுத்தலை. பெட்ரோல் விலையை குறைப்போம்னாங்க, டீசல் விலையை குறைப்போம்னாங்க. அதெல்லாம் இந்த 5 வருஷம் செய்யாமல் இப்போ வந்து 75 ரூபாய்க்கு நாங்கள் தரப்போகிறோம் பெட்ரோல்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த முறை மக்கள் நிச்சயம் ஏமாற மாட்டாங்க. ஒரு முறை அவங்க இதில் அடிபட்டுட்டாங்க. எங்கள் வாக்குறுதி எடுத்து பாருங்களேன். ரொம்ப நியாயமானதாக சாத்தியமான விஷயங்கள், மக்களுக்கான விஷயங்களாக இருக்கும். அதில் மதுரைக்காக இங்கே மதுரைக்கு எங்களுடைய பாராளுமன்ற அந்த வாக்குறுதி தயாரிக்கக்கூடிய குழு வரும்பொழுது மதுரை மக்கள், நானும் ஒரு வேட்பாளராக மதுரையை சேர்ந்த ஒருத்தர் நாங்கள் கொடுத்துருக்க கூடிய வாக்குறுதி நெருக்கி ஒரு 20 வாக்குறுதிகள் அது வந்திருக்கு. மதுரைக்கான திட்டங்கள் வந்திருக்குது. நைப்பர்னு ஒரு திட்டம், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கான ரிசர்ச் இதுக்காக ஆரம்பிக்கக்கூடியது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அழகிரி அவர்கள் பேரில் தொடங்குறதுக்கு அடிக்கல் நாட்டி அப்படியே விட்டுட்டாங்க. இந்த கடந்த எம்பி வெங்கடேசன் அவர்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிறாமல் இப்போ அதை நாங்கள் கையில் எடுக்கிறோம். நாங்கள் அதை செய்கிறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களுக்காக தனியாக ஒரு வாரியம் கொண்டு வர மாதிரி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நாங்கள் முன்னெடுக்கிறோம் இந்த இதில். அப்போ இதெல்லாம் கட்சி ரீதியாக எங்கள் தலைமை கழகம் அறிவித்து, அதிமுக அதிகாரபூர்வமாக அறிவித்து இந்த வாக்குறுதிகள். இந்த வெங்கடேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கொடுத்தது செய்யாத அந்த 44 வாக்குறுதிகள். நான் தனிப்பட்டு ஒரு மருத்துவராக மதுரையில் ஒரு 20-25 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மக்களுக்கான மருத்துவ சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு என்னால் முடிந்த இலவச சேவையாகவும் பண்ணியிருக்கிறேன். சூர்யா ட்ரஸ்ட்டுன்ற ஒரு தொண்டு நிறுவனம் வைத்து அதன் மூலம் நான் இருதய கோளாறு உள்ள குழந்தைகளுக்கு பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் இலவசமாக செஞ்சுருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, இன்னும் கல்லூரி மாணவ மாணவியருக்கான எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ், இப்படி பல்வேறு இதுகளை செஞ்சுருக்கிறேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பெறும் அந்த பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் ஒரு 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்போம் அப்படின்றது இன்றைக்குடைய ஊடகத்தின கணிப்பாக இருக்கிறது. மதுரை மக்கள் நீங்கள் போய் பேட்டி எடுத்தாலும் மக்கள் சொல்லுவாங்க. அப்போ நான் வந்தால் ஒவ்வொரு தொகுதியிலும் நான் இதுக்காக தனியாக அலுவலகம் அமைத்து எங்கள் மாவட்ட கழக செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி அங்கே ஒரு சேவை மையம் ஆரம்பித்து மக்களுக்கான அந்த அடிப்படை தேவைகளை அவங்களுக்கு இலவசமாக செய்யக்கூடிய வகையில் செய்வேன். நான் என்னுடைய சூர்யா தொண்டு நிறுவனத்தின் மூலம் 3 மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் நான் இலவச மருத்துவ முகாம் நடத்தி அதில் தேர்வாகக்கூடிய சில பயனாளிகளுக்கு தேவைப்படும்னா அறுவை சிகிச்சை தேவைன்னா அவங்களுக்கு அதை அரசு காப்பீடு திட்டத்திலேயோ இல்லாட்டி என்னுடைய சூர்யா தொண்டு நிறுவனத்தின் மூலமாகவோ அதை நான் செய்வேன். நான் ஒவ்வொரு தொகுதிக்குமா தனியாக மக்களுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் நான் அர்ப்பணிச்சிருவேன். இலவச ஆம்புலன்ஸ் அவங்க சேவை அவங்களுக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மக்களோட அடிப்படை கம்ப்ளைண்ட்டு சுகாதார சீர்கேடு தான். அந்த சாக்கடைகளை க்ளீன் பண்ணாமல் அதுக்கு பார்த்தோம்னா கார்பரேஷன் ஆள் பற்றாக்குறை. இன்றைக்கி மதுரை கார்பரேஷனை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான செயல்பாடு. மேயராக இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், இங்கே திமுக நடக்கிற கோஷ்டி பூசல்னால எந்த வேலையுமே நடக்கலை. அப்போ அதற்கான தனியான வாகனங்களை வாங்கி அந்த இதுகளை நான் செய்வேன். நான் அமரர் ஊர்தி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது ஒரு பாராளுமன்ற தொகுதி. அது மக்களுக்கான சேவைக்கு நான் அர்ப்பணிப்பேன். கல்லூரி மாணவர்களுக்காக அவங்க இருக்கக்கூடிய அடுத்து தேர்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் வேலைவாய்ப்புக்காக அவங்களுக்கு இலவசமாக அதுக்கான பயிற்சி வகுப்புகளை தொடர்ச்சியாக நான் இந்த 5 வருடமும் நடத்துவேன். நான் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 5 வருடமும் நான் நடத்துவேன். நான் இன்னும் எந்தெந்த வகையில் மக்களுக்கான என்னை அணுகக்கூடிய மக்களுக்கு ஈஸியாக இப்போ நீங்கள் வெங்கடேசன் அவர்களை பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிள். அவர் ஒரு கதை ஆசிரியர். அதனால் அதை தாண்டி அவர் மக்களுக்கு எதுவும் செய்யலை. அதனால் இவர் நாடாளுமன்றத்தில் நான் பேசுனேன்னு சொல்கிறது அது நிறைய அதை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவர் ஏதோ நாடாளுமன்றத்தில் அவர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதுக்கு தமிழ் வாழ்க மோடி ஒழிக அப்படின்னு 2 விஷயத்தை மட்டும் அவர் முன்னிலைப்படுத்தி அவர் செய்கிறாரு. அப்படி பார்க்கல கீழடி நாயகன் அவர் போலியாக பிரபலப்படுத்த பார்க்கிறார். இந்த கீழடியோட நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா வை பாலசுப்ரமணியன் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் அந்த கீழடி ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வரலாற்று ஆசிரியர் இருந்து ஹெச்எம்மாக இருந்து 1974 அவர் தான் தொல்லியல் துறை கதவை தட்டுறார். இங்கே ஒரு தொன்மையான நாகரிகம் இங்கே புதஞ்சிருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தெரியுது. நாங்கள் கிணறு தோண்டும் பொழுது சில வகை செங்கல்கள் பார்த்தோம். அது இப்போ உள்ள செங்கல் மாதிரி இல்லை அப்படின்னும் பொழுது தொல்லியல் துறை அதை ஆராய்ந்து சொல்கிறாங்க. இது கிமு 50களில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வைகை இந்த சமவெளி நாகரிகம்ன்றது சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரி ஒரு தொன்மையான ஒரு நாகரிகம் இருக்குது அப்படின்ற இதை அடிக்கோலிட்ட தி அன்சங் ஹீரோன்னு சொல்லுவோம். இன்றைக்கி வெளி உலகுக்கு தெரியாமல் இவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார் அவரை.
இன்னும் பார்த்தா அரசியல் ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் பார்த்தாலும் அம்மாவின் அரசு எடப்பாடி ஆட்சி காலத்தில் 2015 தான் வந்து இதுக்கான நிலம் 22 ஏக்கர் ஒதுக்கி நிதி ஒதுக்கி இதற்கான பூர்வாங்க வேலையை ஆரம்பித்து முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி தொடங்கப்படுகிறது. இன்றைக்கி அப்படியே அடுத்தடுத்த கட்டமாக எங்கள் ஆட்சி பிரிவில் வந்து இன்றைக்கி 9வது கட்டம் முடிந்து இப்போ 10வது நிலைக்கு இப்போ வந்திருக்கிறோம். நம்ம மியூசியத்தை இன்றைய முதல்வர் வந்து திறந்திருக்கார். இன்றைக்கி அவங்களுடைய ஆட்சி இருக்கிறனால இன்றைக்கி முதல்வராக வந்து அவர் திறந்திருக்கிறார். அதனால் வந்து இன்றைக்கி அவங்க மாப்பிள்ளையாக இருக்கலாம், கூட்டணி கட்சி வெங்கடேசன் போய் 2 ஃபோட்டோவை எடுத்து போடலாம், சினிமா நடிகர்களை அழைச்சிட்டு வந்து அது சுற்றுலாவாக வந்திருக்கக்கூடிய கல்வி சுற்றுலா வந்திருக்கக்கூடிய மாணவர்களை வெயிலில் காய போட்டு மாணவிகள் மயங்கி விழுக இவர் உள்ள கேக்கு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இவர் அந்த சினிமா துறையை சார்ந்து இவர் இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி வேணால் அவங்க மாப்பிள்ளையாக இருக்கலாம் தவிர சட்டம் வந்து எங்களோடது, அதிமுகவோட சட்டம். அதனால் வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இந்த ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுத்துருக்கக்கூடிய திமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். இங்கே வந்து கூட்டணி கட்சியாக பொது உடைமை கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேலூரில் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, தண்ணி வரலைன்னு சொல்லிட்டு. இந்த முல்லை பெரியாரில் 152 உயர்த்துவதற்காக இப்போ போராடியவர் எங்களுடைய மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள்.